எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி தயிர் சேர்த்து ரிங் முறுக்கு செய்ய போகிறேன். இப்போ அந்த ரிங் முறுக்கு எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தயிரெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ லைட்டாக கொதி வருது. நம்ம அரிசி மாவு இதில் சேர்த்துடலாம். 1 கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான். ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும், அப்புறம் நம்ம கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக. அவ்வளோதான். இதிலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ நான் அப்படி நல்லா ஊற்றிட்டுருக்கேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம எல்லாம் அப்படி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ ஸ்டவ் மீடியமாக வச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.